வெல்கம் டு பிரதிமனா பிக்சர்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக மாவட்டங்களை பற்றி, அதோட வரலாறு பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக திடீர்னு தமிழக மாவட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ காவல்துறை தேர்வுக்கான கால்ஃபர் வந்திருக்கு. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இதை போடுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. 1953லேருந்து 1956 காலகட்டங்கள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்கான குழு அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாநிலத்தோட எல்லை வரையறுக்கப்பட்டது. அந்த எல்லை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒருங்கிணைக்கப்பட்ட சென்னை மாகாணமானது தமிழ் பேசும் மக்கள் கொண்ட சென்னை மாகாணமாக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட போது சென்னை மாகாணத்தில் பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்கள், அதான் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழகம்னு இப்போ சொல்லப்படுகின்ற அந்த மாநிலத்தில் 13 மாவட்டங்கள் இருந்தது. அந்த 13 மாவட்டம் அப்படின்னா செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மெட்ராஸ், மதுரை, நீலகிரி, வடார்காடு, ராமநாதபுரம், சேலம், தென்னார்காடு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி ஆகிய மாவட்டங்கள் தான் அந்த 13 மாவட்டங்கள். அதை அடிப்படையாக கொண்டதான் இப்போ இருக்கிற இந்த 38 மாவட்டங்களும் பிரிக்கப்பட்டது. அது எப்படி பிரிக்கப்பட்டது, அதோட வரலாறு என்ன, எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மற்ற மாவட்டங்கள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். முதல் மாவட்டமாக எங்களுடைய சொந்த மாவட்டமான தருமபுரியை பற்றி பார்க்க போகிறோம். தருமபுரி 1965 சேலம் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டது. இது சொல்ல போனோன்னா தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட்ட முதல் மாவட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இது எங்கள் சொந்த மாவட்டம், அதனால தான் இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு முன்னாடி தகடூர்னு பேர் இருந்தது. காலப்போக்கில் இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது எப்படி இந்த தருமபுரி மாவட்டம் அமைந்துள்ள பகுதி பார்த்திங்கன்னா பாரமகால் பீடபூமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாவட்டம் ஒரே மாவட்டத்திலேருந்து 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அது என்னென்னா வடார்காடு மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் 1989 2 மாவட்டமாக பிரிக்கப்படுகிறது. என்னன்னா வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. பிரிக்கப்பட்ட போது திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைனே பேர் வைக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்துக்கு வடார்கார் என்ற பெயரோடு தொடருது. பின்பு 1996 இந்த மாவட்டத்துக்கு வேலூர் அப்படின்னு பெயர் வைக்கப்படுகிறது. இது சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சுதந்திர போராட்ட கால நகரம்னு கூட சொல்லலாம். என்னென்னா வேலூர் புரட்சி, வேலூர் கோட்டை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நடைபெற்றது. அதை சொல்லணும்னா அதுக்கு நிறைய டைம் ஆகும். அடுத்தடுத்து வர வீடியோக்களில் சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். அப்போ இதை பற்றி விரிவாக பார்க்குறோம். அதுக்கடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1996 சேலம் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தை பிரித்து உருவாக்கப்பட்டதாகும். இது ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில்னு சொல்ல முடியாது. இதுக்கு பார்த்திங்கன்னா நாமகிரின்ற பெயர் கொண்டு இருந்தது. பின்பு நாமக்கல் அப்படின்ற பெயர் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்களால் சொல்லப்படுகிறது. அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2004 உருவாக்கப்பட்டது. 2004 தருமபுரி மாவட்டத்தில் பிரித்து கிருஷ்ணகிரி உருவாக்கப்பட்டது. இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தொரப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். அதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரியமா சொல்லிக்கொள்ள விஷயம் என்னென்னா மூதறிஞர் ராஜாஜி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட்ட சேலம் மாவட்டமாக இருக்கும்போது மாம்பழம் என்றால் சேலம் என்று கூறப்பட்டது. தற்போது என்ன நிலைமை என்றால் மாங்கனி நகரம் என்றால் அது கிருஷ்ணகிரி நகரம் தான். மாங்கனி என்றால் கிருஷ்ணகிரி. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு. இது 1979 கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. இதில் பெரியார் பிறந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல வளர்ந்து வரும் தொழில் நகரமும் கருதப்படுகிறது. அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா 2009 ஆண்டு கோயம்புத்தூர்லேருந்து சில பகுதிகளும் ஈரோடுலேருந்து சில பகுதிகளும் எடுத்து உருவாக்கப்பட்ட மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தில் வேகமாக வளர்ந்த தொழில் நகரமாகும். இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது. அது என்னென்னா உலகத்தரம் வாய்ந்த பின்னலாடை இங்கு உருவாக்கப்படுகிறது. அதனால் இது பின்னலாடை நகரம் என்று கூட அழைக்கப்படுகிறது. அடுத்த மாவட்டமாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3 மாவட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கணுன்னா சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா செங்கல்பட்டு என்ற ஒரு மாவட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதை
பிற்காலத்தில் 2ஆக பிரிக்கப்படுறாங்க. அதுலேருந்து ஒரு மாவட்டம் தான் உருவாக்கப்படுகிறது. இப்படி தான் இதோட வரலாறு இருந்தது. முதல் சொல்லும் அப்படின்னா 1997 வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வந்து 2 மாவட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து காஞ்சிபுரமும், இன்னொன்று வந்து திருவள்ளூர் மாவட்டமாக பிரிக்கப்படுகிறது. பின் வந்து 2019 பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரத்திலும் சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டமாக உருவாக்கப்படுகிறது. இது மட்டும் சொல்லணும்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்து என்ன சொல்லணும் சிறப்பு அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சதான் காஞ்சிப்பட்டு. அது மட்டும் இல்லை நிறைய இது இருக்குது, தொழில் பகுதி அங்கே இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தென்னார்காடு மாவட்டத்திலேருந்து 2 மாவட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. 1993 வந்து தென்னார்காடு மாவட்டத்தை வந்து பிரித்து விழுப்புரம் மற்றும் கடலூர் என்ற 2 மாவட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. இதில் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து திருப்பாதி புலியூர் அப்படின்ற பெயரால் இது அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு இந்த பெயர் அழைக்கிறது கடினமாக இருந்தாலும் அது பின்பு வந்து இதை கடலூர் அப்படின்னு மாற்றப்படுகிறது. பின்பு இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதி வந்து பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டமாக 2019 உருவாக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருப்பத்தூர் மாவட்டன்றது பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து 2019 இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டது. அதுவும் மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் உருவாக்கப்பட்ட பின்பு அதே வேலூர் மாவட்டத்தில் இருந்து 2019 ராணிப்பேட்டை உருவாக்கப்படுகிறது. இந்த 2 மாவட்டத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாவட்டத்திலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு 2 மாவட்டங்களாக உருவாக்கப்படுகிறது. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வந்து 1985 மதுரையிலேருந்து பிரிக்கப்பட்டது. இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரூர் மாவட்டம். இந்த கரூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1995 வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்படுகிறது. இது வந்து தமிழ்நாட்டின் நெசவு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா 1956க்கு முன்னாடி வரையிலும் கன்னியாகுமரி என்பது வந்து கேரளத்தை சார்ந்த ஒரு பகுதி. 1956 நவம்பர் 1 தான் வந்து அது தமிழக மாவட்டமாக உருவாக்கப்படுகிறது. அதிலேருந்து அது தமிழக மாவட்டமாக இருந்தது. அதாவது அதனுடைய உருவாக்கப்பட்ட ஆண்டாக வந்து 1956 கருதப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவகங்கை. சிவகங்கை அப்படின்னா சொல்லணும்னா சிவகங்கை வந்து 1984 ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பிரிக்கிறாங்க. பிரித்து 1984 வந்து பிரிக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் 1985 தான் அது ஒரு மாவட்டமாக செயல்படுது. அப்போ பிரிக்கும்போது அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து பேர் வந்து சிவகங்கை. 1997 தான் வந்து அதுக்கு சிவகங்கைன்னு பெயர் மாற்றப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1996 மதுரை மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்படுகிறது. இதில் சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கே சிறப்பு வாய்ந்த ஒரு சொல்லணும்னா வந்து அல்லிநகரம். அல்லிநகரம் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய 2வது வார சந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து 1996 பிரித்து தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து 1985 வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. இதற்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது, அது இப்போது வேணான்னு நினைக்கிறேன். அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா விருதுநகர். விருதுநகர் மாவட்டம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்திலிருந்து 1985 பிரிக்கப்படுகிறது. இங்கே வந்து நம்ம இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை தயாரிக்கக்கூடிய நகரமான சிவகாசி இந்த மாவட்டத்தில் தான் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தென்காசி. தென்காசி மாவட்டம் வந்து 2019 திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்டது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து புதுக்கோட்டை மாவட்டம். 1974 வந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி சில பகுதிகளை ஒன்று சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா வந்து பெரம்பலூர் மாவட்டம். 1995 வந்து திருச்சியிலேருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் பெரம்பலூர் மாவட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் 2007 வந்து பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாவட்டம் தான் அரியலூர் மாவட்டம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வந்து திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1997 வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து திருவாரூர் மாவட்டம் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்திங்கன்னா வந்து 1991 தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்படுகிறது. பின்பு அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 2020 வந்து மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்படுகிறது. தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கடைசி மாவட்டம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை. பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தகவல். இனிமேல் வந்து அடிக்கடி எங்களால் முடிஞ்ச ஒரு பொது அறிவு இதை வந்து தினமும் போடலான்னு இருக்கோம். ஆதரவு தாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போட போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜிகே ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்ச வகையில்
நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பயனடைங்க.